என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா. இந்த காலை நேரத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை நடத்துவாராக. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கின்றேன். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தேவரீர் இந்த காலை நேரத்திலும் எங்களோடு கூட பேசும்படிக்கு இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த துவக்கம் முதல் முடிவு வரையிலும் உம்முடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்குமே, அந்த கண்கள் வைக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன என்பதை, உம்முடைய கண்கள் வைக்கப்படுமானால் எங்களுக்கு உண்டாகக்கூடிய கிருபை தயவு என்ன என்பதை இந்த நாட்களிலே நாங்கள் ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் கிருபை செய்யும். வசனத்தை கேட்கிற, சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஜீவன் உண்டாவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடியேன் ஆசீர்வதிக்கிறேன். சத்தம் கேட்கக்கூடாதபடிக்கு ஆண்டவரே தடையாய் இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. கிருபை உண்டாகட்டும், இரக்கம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். கடந்த வாரத்திலே வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்ற ஒரு ஆரம்பத்தை நாம் கவனித்தோம். இன்றைக்கு இந்த கண்கள் யார் யார் மேல் வைக்கப்பட்டது என்று சொல்லி நான் ஒரு 3 நபரை உங்களுக்கு முன்பாய் வைத்தேன். அதில் முதலாவது நபருக்குள்ளே இன்றைக்கு நாம் போவோம். நேரம் இல்லாதபடியினாலே நான் மற்ற விவரங்களுக்குள்ளே செல்வதற்கு முன்பாக இன்றைக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே இதை முக்கியப்படுத்த வேண்டும் என்று சொன்னபடியினாலே நான் அதை மாத்திரம் முக்கியப்படுத்தும்படியாக நாம் இந்த வசனத்திற்குள்ளே செல்லுவோமே. நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8, 9 வசனம் வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா என்கின்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கண்கள் அவனுக்கு கிடைத்த ஒரு கிருபையை பற்றி நாம் இந்த இடத்துல வாசிக்கின்றோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்திலே எத்தனையோ ஆட்கள் அந்த நாட்களிலே இருந்தார்கள். பூமி நிறையத்தக்கதாய், மனிதர்களும் நிறையத்தக்கதாய் ஆண்டவர் ஜனங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். ஆனால் இந்த பெருக்கம் ஒரு காலகட்டத்திற்குள்ளே வந்தவுடனே பாவமாய் மாறுகிறது. இது பாவமான பொழுது உலகமே ஒரு பாவத்திற்குள்ளாய், அழிவிற்குள்ளாய் போகிறதை ஆண்டவர் கண்ட பொழுது உலகத்தை அழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிர்ணயத்திற்குள்ளாய் வந்தார். நீங்கள் இந்த நோவாவினுடைய காலங்களிலே வந்த ஜலப்பிரளயத்தை குறித்து வாசிக்கும் பொழுது வேதத்திலே அல்ல, ஆனால் சரித்திரத்திலே ஏனோக்கு இதை பற்றின ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னதாக சரித்திரத்திலே இருக்கின்றது. நோவாவும் தேவன் இந்த பூமியை அழிப்பார் என்று சொல்லி நோவாவும் மெத்தூசலாவும் ஏறக்குறைய 150 வருஷங்களாய் அவர்கள் இந்த தேவனுடைய நீதியை பற்றி போதித்த ஒரு போதனையை பற்றி சரித்திரத்திலே சில இடங்களிலே சொல்லப்படுகிறதை நான் வாசித்திருக்கிறேன். அப்படியானால் ஆண்டவர் இந்த பூமி முழுவதையும் அழிக்கப் போகிறார் என்கின்ற
ஒரு தீர்க்க தரிசனம் அவர்களுக்கு அப்பொழுது உண்டானது. அதே தீர்க்க தரிசனம் தான் இந்த காலத்திலும் இருக்கிறது. பூமி அழிய போகிறது, இந்த பூமியை தேவன் அழிக்க போகிறார். எனக்கு தெரிஞ்சு 2012 வருஷத்தில் அப்படி சொன்னாங்க. 12 வருஷத்தோடு இந்த பூமி முழுவதும் அழிய போகிறது என்று சொன்னார்கள். ஆனால் அதை தாண்டி வந்திருக்கிறோம். இன்றைக்கு 12 தாண்டி 24 வந்திருக்கிறோம். அன்னைக்கு அழியல, அதனால இன்னைக்கு அழியறதுக்கு வாய்ப்பில்லை, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்று நினைக்கிறவர்களுக்கு ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், ஒரு நாளிலே பூமி அழியும். பேதுரு எழுதும் பொழுது சொல்லுகிறார், அவருடைய நிருபத்திலே பூமி வெந்து உருகி போகிற ஒரு நாள் வரும், கர்த்தருடைய நாள் அவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னார். ஆனால் ஏன் இந்த தாமதம் வருகிறது என்று சொன்னால், நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் சேருவதற்காக ஆண்டவர் நம்முடைய நிமித்தமாய் நீடிய பொறுமையோடு கூட இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் நிமித்தமாய், உங்கள் நிமித்தமாய் ஆண்டவர் பொறுமையோடு கூட காத்திருக்கிறார். அவர் அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு நிமிடம் போதும். மடமடவென்று வானங்கள் சரிந்து பூதலங்கள் எல்லாம் வெந்து உருகி போகும் என்று பேதுரு சொன்னதை போல ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் செய்து விடுவார். ஆனால் தம்முடைய ஜனங்களுக்காக, தம்முடைய ஜனங்களை தம்மிடத்தில் சேர்த்து கொள்ளும் வரையிலுமாய் ஆண்டவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காத்திருத்தலினுடைய ஒரு அனுபவம் தான் நோவாவினுடைய வாழ்க்கையிலே சொல்லப்படுகிறது. உலகம் முழுவதும் அழிந்து போகிற ஒரு காலகட்டத்திலே ஆண்டவருடைய கண்கள் அதன் மத்தியிலே ஒரே ஒருவனை கண்டதாம், நோவாவை கண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நோவாவை பற்றி நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது இங்கே அவனுடைய காலத்திலே இருந்த ஒரு சூழ்நிலையை பற்றி வேதம் நோவா எப்படிப்பட்டவராய் வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய். அப்படியானால் ஒரு முழு உலகம் அழிய போகுது, ஆனால் ஆண்டவருடைய கண்ணு பாருங்களேன், ஒரே ஒருத்தர் மேலே கரெக்டாக நோக்கமாய் மாறுகிறது. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது 13ஆம் அதிகாரம் 27 முதல் 29 வரையில் உள்ள வசனத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லுகிறார். எந்த ஓமையை பேசுகிறார் என்று சொன்னால், ஒரு 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 எஜமான் தன்னுடைய நிலத்தில் விதைகளை விதைக்கிறான். கோதுமை மணிகள் எழும்பி வருகிறது. ஆனால் இந்த கோதுமை மணிகளோடு கூட களைகளும் அதிகமாய் வந்துவிட்டது. பிசாசானவன், சத்துருவானவன் இருட்டிலே வந்து களைகளை விதைத்து விட்டான் என்று சொல்லப்படுகிறது. எஜமான் வந்த உடனே வேலைக்காரன் கேட்கிறான், எஜமானே, களைகளும் சேர்ந்து வளருகிறது, ஒருவேளை இந்த களைகள் வளர்ந்து இந்த நல்ல கோதுமை மணிகள் எல்லாத்தையும் கெடுத்துற போது, ஆகையினாலே நாம் களைகளை வெட்டுவோம் என்று சொல்லும் பொழுது எஜமான் சொல்லுகிறார், வேண்டாம், பொறுத்திரு, அவைகளும் வளரட்டும், அவைகளும், ஒருவேளை நீ களைகளை எடுக்கிறேன் என்று சொல்லி நல்லவைகளையும் வேரோடு நீ பிடுங்குவானேன், ஆகையினாலே அவைகள் வளரட்டும், விடு, ஒரு நாள் வரும், அப்பொழுது நல்ல கோதுமை மணிகளை நான் களஞ்சியத்திலே சேர்ப்பேன், தேவையில்லாத பதரையோ நான் அக்கினியிலே போடுவேன். அப்போ ஒரு வேலைக்காரனுடைய கண் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, நிறைய பதர் வந்துருச்சு, எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம். நம்ம வீட்டில் தக்காளி வாங்குறோன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். இந்த தக்காளி வாங்கி ஒரு 2 நாளில் 3 நாளில் அது மேலே இருக்கிற தக்காளி எல்லாம் அழுகி போன நிலைமைக்கு வருது. நம்ம பார்த்த உடனே ஒரு 6-7 தக்காளியில் ஒரு 3 தக்காளி அழுகி போயிடுச்சு. இந்த அழுகி போனது அதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால நமக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு மனசு இருக்காது. உடனே என்ன பண்ணுவேன்னா மொத்தமாகவே தூக்கி போட்டுருவோம். இல்லை, ஒரு 9 தக்காளி அழுகி போயிடுச்சு, அதில் ஒன்றே ஒன்று நல்லா இருக்குது. எந்த மனுஷனாகிலும் ஒன்றே ஒன்று தேடி கண்டுபிடிச்சி, இது நல்லா இருக்குப்பா, ஒன்றே ஒன்றாவது நல்லா இருக்கு அப்படின்னு நினைப்பானா, அதை தூக்கி போட்டுருங்க அப்படின்வாங்க. ஏம்மா இதில் ஏதாவது நல்லது வேண்டாம், தூக்கி போட்டுருங்க. ஆனால் தேவன் அழுகி போனவைகளின் மத்தியிலே ஏதோ ஒரு உத்தமத்தை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த 2024 வருஷம் முழுவதும் நீங்கள் எந்த உத்தமத்திலே தேவனை நோக்கி பார்த்தீர்களோ, நீங்கள் எந்த உண்மையிலே கர்த்தரை நோக்கி பார்த்தீர்களோ,
அந்த பலனை இந்த 25வது வருஷத்தில் கர்த்தர் கொடுக்கும்படியாய் அழுகினவைகளின் மத்தியிலே, ஒரு பெரிய அழிவின் மத்தியிலே உங்களையும் என்னையும் மீட்பதற்கு அவருடைய கண்களிலே கர்த்தர் நமக்கு கிருபை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், கர்த்தருடைய கண்கள் எப்படி உத்தமனின் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. வாசிங்க. உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. பூமி எங்கும் உலாவுகிறது. யாரை பார்ப்பதற்கு? நம்மை பற்றின உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள். அல்லேலூயா. நான் இப்படி சொல்லுகிறேனே, இவ்வளோ பெரிய உலகத்திலே ஆண்டவர் இந்த இந்திய தேசத்தை மாத்திரம் பார்க்கிறார். இவ்வளோ பெரிய இந்திய தேசத்திலே 150, 140 என்று கோடிக்கணக்கான ஜனங்கள் என்று சொல்லப்படுகின்ற கோடிக்கணக்கான ஜனங்களின் மத்தியிலே ஆண்டவர் இந்த இந்திய தேசத்திலே தமிழ்நாட்டை மாத்திரம் பார்க்கிறாராம். இந்த தமிழ்நாட்டிலே லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த லட்சக்கணக்கான ஜனங்களின் மத்தியிலே இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோயில்பட்டியை மாத்திரம் ஆண்டவர் பார்க்கிறாராம். இந்த கோயில்பட்டியை மாத்திரம் பார்க்கிற ஆண்டவர் கோயில்பட்டியிலே லட்சக்கணக்கான ஜனங்களின் மத்தியிலே, நிறைய சபைகளின் மத்தியிலே ஒரே ஒரு சபையை மாத்திரம் பார்க்கிறாராம். அந்த ஒரு சபையிலே 100 பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த 100 பேரிலே உங்கள் ஒருவரை மாத்திரம் கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பாவிகளாய் வாழ்ந்திருக்கும் பொழுது அந்த பாவத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்த கர்த்தருடைய கரம் இன்றைக்கு நாம் வழுக்குகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த காரியத்திலும் ஆண்டவரிடத்தில் சரியாய் நிற்க முடியாமல் தடுமாற்றத்தில் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கத்திலே நம்முடைய இருதயம் ஆண்டவரை நோக்கி ஒரு உத்தமத்தை தேடிக்கொண்டே இருக்கிறது. அந்த உத்தமத்தை தேடுகிறவர்களை கர்த்தருடைய கண்கள் தேடுகிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே பிசாசு உலகத்தை சுற்றி வரும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார், நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது அவன் சொல்ல, பூமியெல்லாம் சுற்றி வருகிறேன். அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, யோபுவை கவனித்தாயோ? அப்போ பூமி எல்லா இடத்தையும் சுத்திட்டு வராரு. சுத்திட்டு வரும் பொழுது அவருடைய கண்களிலே அநீதி செய்கிறவர்களும் பாவம் செய்கிறவர்களும் பிசாசுடைய பிள்ளைகளாய் வாடுகிறவர்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா வர்றாரு. அடாடா, நமக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குதுப்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வருகிறாரு. ஆண்டவர் சொல்றார், இந்த கூட்டத்தின் மத்தியிலே, இந்த அழிவின் மத்தியிலே ஒரு ஜீவன் இருக்கிறது பார்த்தாயா? யோபு என்கின்ற ஒரு மனுஷன். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனுமாய் இருக்கிற ஒரு மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தினுடைய தனிப்பட்ட உத்தமத்தை கர்த்தர் அறிவார். மனுஷர்கள் நம்மை எரிந்து பேசலாம், மனுஷர்கள் நம்மை தூக்கி எறிந்து பேசலாம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரோடு எப்படி இருக்கிறோம் என்று தெரியாதபடிக்கு ஒருவேளை நம்மை குறித்து தரக்குறைவாய் அவர்கள் பேசலாம் அல்லது எதிர்த்து நிற்கலாம். ஆனால் நம்முடைய உத்தமத்தை அல்லது நாம் கர்த்தரோடு உத்தமமாக இருக்க வேண்டும் என்ற நினைவு வாஞ்சையை ஒருவர் மாத்திரம் அறிந்திருக்கிறார். என்னாகமம் 32ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, உங்களை நான் கானான் தேசத்திற்கு கொண்டு போவேன் என்று சொல்லி ஆண்டவர் 6 லட்சம் புருஷர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாராம். ஆனால் அதில் 2 பேர் உத்தம இருதயத்தோடு என்னை பின்பற்றினவர்கள் என்று கர்த்தர் கவனித்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை கவனிக்கும்படியாய், நம்மை கண்ணோக்கி பார்க்கத்தக்கதாய் ஒரு கிருபை இருக்கிறது. இந்த உலகத்தில் ஒருவேளை தாய் தகப்பன் கூட மறந்திருக்கலாம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கூட கர்த்தரோ என்னை சேர்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அப்போ யார் என்னை கைவிட்டு, யார் என்னை மறந்தாலும் சரி,
மறக்காத ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. 15ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய வீட்டிலே யார் தங்குவார், யார் நிற்பார் என்று சொன்னால், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பிக்கிறவன் கர்த்தருடைய வீட்டிலே என்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. 37ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, உத்தமர்களுடைய நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே 37ஆம் சங்கீதம் 37ஆம் வசனம் சொல்லுகிறது, உத்தமனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று சொன்னால் அது சமாதானம். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று சொல்லப்படுகிறது. 84ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை நீர் வழங்காமல் இருக்க மாட்டீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நீங்கள் 119ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் யாவரும், சத்தமா சொல்லுங்க, பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை பற்றின ஒரு உத்தம இருதயம் நமக்குள்ளே இருக்குமானால், இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மேல் அவர் கண் நோக்கமாய் இருக்கிறது. இந்த வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு வரையிலுமாக, முடிவு பரியந்தம் சொல்லுகிறேன், கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நோக்கமாக இருக்கிற கண்களிலே கிடைத்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கிருபை என்று எழுதப்பட்டிருக்கின்றது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிருபை நோவாவினுடைய வாழ்க்கையிலே 2 விதமான காரியங்களை செய்கின்றது. ஒன்று, இந்த கிருபை நம்மை காக்கிறதாய் அல்லது காப்பாற்றுகிறதாய் இருக்கிறது. இரண்டாவது, இந்த கிருபை நம்மேல் கவனமுள்ளதாய் இருக்கின்றது. கிரேஸ் preserved us, கிரேஸ் promised us. 2 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். இன்னைக்கு நேரம் இருக்கிற வரையிலும் நான் எந்த காரியத்தை சொல்ல வேண்டுமோ அதை மாத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு முக்கியப்படுத்தி ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். நீங்கள் 7ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இந்த நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிடைத்த அந்த கிருபை என்ன செய்தது என்று சொன்னால், அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் முழுவதுமாய் பாதுகாத்ததாம். வாசிங்க. மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோடே கூட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. எல்லாரும் நிக்கிரகமானார்களாம். ஆனால் நோவாவும் அவனோடு பேழையில் இருந்த யாவரும் காக்கப்பட்டார்கள். உலகமே அழிந்து போனது. உலகமே ஒரு அழிவிற்குள்ளாய் வந்தது. உலகத்தையே அழிக்கும்படியாய். ஆனால் ஒரே ஒரு குடும்பத்தை மாத்திரம் கர்த்தர் பாதுகாத்தாராம். நான் அதை யோசித்து பார்த்தேன். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நமக்கு ஒரு ஆதாயம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னு சொன்னால், இப்போது ஒரு கடைக்கு போகிறோம். போகும் பொழுது ஒரே ஒரு பொருளை வச்சு, இப்படி சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும், மீன் கடைக்கு போகிறோம் அப்படி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு மீனை வச்சு இது 50 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சைஸில் 3 மீனை வச்சு இது 100 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எதை வாங்குவோம்? மீனே வாங்கினது இல்லையா? 50 ரூபா மீன் வாங்குமா, 100 ரூபா வாங்குமா? 100 ரூபா தான் வாங்கும். ஏன்னா அதுதான் நமக்கு ஆதாயம். ஒரு மீன் 50 ரூபா, 3 மீன் எவ்வளோ ஆகணும்? 150 ரூபா ஆகணும். ஆனால் 100 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ ஒரு 50 ரூபா நமக்கு லாபம். அதுதான் நம்ம ஆதாயம் பார்ப்போம். அதை போல் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். ஆண்டவர் ஒரு பெரிய கூட்டத்தையே தனக்கு ஆதாயப்படுத்தணுன்ற ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்கல. இந்த பெரிய அழிவின் கூட்டத்தின் மத்தியில் ஒரே ஒரு மனுஷனை அவர் பார்க்கிறாராம். ஒரே ஒரு உத்தமனை.
அவனுக்குள்ளே இருந்த ஒரு சின்ன ஒரு உத்தமம், அவனுக்குள்ளே இருந்த ஒரு சின்ன ஜெபம், நான் பாவியா இருக்கேன், என்னை பார்க்கிறவர்கள் பாவியா இருக்கிறார்கள், நான் எப்படி இந்த ஜனங்களுக்கு முன்பாக என்னுடைய நீதி ஒழுங்கை நான் செலுத்த முடியும், இந்த ஜனங்கள் என்னை பாவியாய் நினைக்கிறார்களே என்று ஏதோ ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி மெதுவா ஆண்டவர் வரதை பார்க்கணும்னு நினைச்ச ஒரு மனுஷனை பார்த்து தான் ஆண்டவர் வந்து கூப்பிட்டாராம், சகேயுவே. அந்த ஒரு மனுஷனுக்காக அந்த எரிகோனுடைய வீதியிலே கடந்து வந்த ஆண்டவர் அவனை கூப்பிட்டு சொன்னாராம், உன் வீட்டிற்கு நான் வர வேண்டும். அவன் வீட்டிற்கு சென்று அவனுடைய குடும்பத்தார் முன்பாக சொன்னானாம், இந்த மனுஷனும் இன்றிலிருந்து ஆபிரகாமனுடைய குமாரனாய் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே மனுஷனுக்காக 38 வருஷமாய் அந்த குளத்தண்டையில் இருந்த ஒரு மனுஷனுக்காக ஆண்டவர் போனார். இன்னைக்கு அதே ஒரு மனுஷனாகிய உங்களையும் என்னையும் தேடிதான் இந்த உலகத்திற்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம், மனுஷர்கள், உலகத்தாராகிய உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் தங்களுக்கு எது ஆதாயம் என்று பார்ப்பார்கள். ஆதாயம் இல்லாத ஒரு சில காரியங்களை விட்டு விடுவார்கள். நான் இப்படி சொல்லுகிறேனே, இந்த நடு கடலிலே கப்பல்கள் எல்லாம் முழுகுகிறது என்று சொன்னால், அல்லது ஒரு பெரிய கப்பல் அநேக சரக்குகளை வைத்திருந்தாலும் அவைகள் மூழ்குகிற அல்லது அவைகள் தண்ணீருக்குள்ளே போகிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அதை காப்பாற்ற மாட்டார்களாம். ஏன் என்று சொன்னால், அந்த கப்பலை காப்பாற்றி நடத்துவதற்கு பதிலாக அவர்கள் செய்கிற செலவு, அவர்கள் எந்த செலவு செய்து அந்த கப்பலை காப்பாற்ற வேண்டுமோ அதை காட்டிலும் அவர்கள் அதிக செலவு செய்துதான் அந்த கப்பலை மீட்டெடுக்க முடியுமாம். ஆகையினாலே இது மீட்டெடுக்கிற செலவு அதிகமாக இருக்கிறதுனால அதை முழுக விட்டுருவாங்களாம். பழைய கப்பல்களை எல்லாம் இதே போல கடலிலே மூழ்க பண்ணுவார்களே தவிர அவர்கள் அதை புதுப்பிக்க மாட்டார்களாம். ஏனென்றால் அதற்கு செலவாகும். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தையே நமக்காக செலவு செய்து நம்மை மீட்டெடுத்திருக்கிற அந்த மீட்பை நாம் என்ன சொல்லுவோம் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது அதுதான் நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 10:29 இப்படியாய் சொல்லுகிறது, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை. நீங்கள் அதே வசனத்தை லூக்கா 12:6 நீங்கள் வாசிப்பீர்களானால் 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே வசனம் தான், பட் இங்கே வேற மாதிரி அங்கே வேற மாதிரி இருக்கும். வாட் எவர் இட் மேபி. நான் அதை நேற்று வாசிக்கும் பொழுது ஒரு ஆக்கியோன் இப்படி சொல்கிறாரு, மத்தேயு எழுதின காலங்கள் வேற, லூக்கா எழுதப்பட்ட காலம் வேற. அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உங்களுக்கு மாறுதல் இருக்கிறபடியினாலே அவர்கள் காசனுடைய மாறுதலை பற்றி சொல்லுகிறார்கள். ஆனால் அதனுடைய கண்டென்ட் என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி. ஒரு காசுக்கு 1னா மதிப்புள்ளது, 2 அடைக்கலான் குருவினா கொஞ்சம் மதிப்பு கம்மி. 2 காசுக்கு 5 காசுக்கு 20 அடைக்கலான் குருவி அப்படின்னு சொன்னால், இந்த 20 அடைக்கலான் குருவி வாங்கினது 5 காசுக்கு தானேப்பா வாங்கணும், 10 காசுக்கு தானே வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு 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 என்ன சொல்கிறது, அசட்டை பண்ணுகிற, அசட்டை ஆக்குகிற ஒரு தன்மை அதில் இருக்கிறது. இன்னும் கூட நம்ம அதை சரியாக புரிஞ்சுக்கணும்னு சொல்லனா, 2 காசுக்கு 1 காசுக்கெல்லாம் வாங்குறது அப்படின்னு சொல்லும் பொழுது அது அவ்வளோ மதிப்பில்லாதது அப்படின்றதுனால அதை சாதாரணமாக வச்சிடுறோம். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம வீட்டில் மதிப்புள்ள பொருட்கள் இருந்ததுன்னா அந்த மதிப்புள்ள பொருட்கள் எங்கே வைப்போம்? உள்ள பத்திரமா வைப்போம். சாதாரண மதிப்புள்ள ஒரு பொருளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை எங்கே வைப்போம்? பிளாஸ்டிக் பொருளெல்லாம் சாதாரணமாக வைப்போம். தங்க பொருட்களெல்லாம் எங்கே வைப்போம்? இப்போ தான் புரியுது, தங்கம்னு பிறகு தான் கண்ணு திறக்குது. அப்போது விலையேற பெற்றதை அதற்கேற்ற இடத்துல வைப்போம், விலை குறைந்ததை சாதாரணமாக. அதே போல் ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவினா சாதாரணமான ஒரு நிலைமை. இந்த சாதாரணமாக இருக்கிறத கூட, ஒரு மனுஷன் கணிக்காத சாதாரண விஷயத்தை கூட ஆண்டவர் கவனமுள்ளவராக இருக்கிறார் என்பது இயேசு சொல்லுகிறார். நீங்கள் சாதாரணமாக நினைக்கிற ஒரு 2 அடைக்கலான் குருவி, அது ஒன்று பறந்தா என்ன, இன்னொரு காசை கொடுத்து இன்னொரு வாங்குவோம் அப்படின்னு எளிமையாய் அசட்டை பண்ணுகிற ஒரு இடம் அது.
ஆனால் நீங்கள் அசட்டை பண்ணுகிற அந்த இடத்திலே கூட, நீங்கள் கவனம் செலுத்தாத இடத்திலே கூட தேவன் கவனமாக இருக்கிறார். 2 அடைக்கலான் குருவி சாதாரணமாக தான், சாதாரண 10 ரூபாய்க்கு 2 குருவி வாங்கிட்டோம். இந்த சாதாரணமாக 10 ரூபாய்க்கு 2 குருவி வாங்கிட்டோம் அப்படின்னா அதில் 1 விழுதா கூட என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் 2 வாங்கிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி அதை வந்து கண்டுக்காமல் விட்டுருவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அதில் 2ல் 1 கூட விழாதபடிக்கு, ஜீவன் போகாதபடிக்கு அதை பாதுகாக்கிற கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் அடுத்த ஸ்டெப்புக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம், நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், டைமில் வேகமாக ஞாபகப்படுத்துகிறேன். நம்ம தலையில் எத்தனை முடி இருக்குதுன்னு இது வரைக்கும் நமக்கு தெரியாது. யாருக்காவது தெரிஞ்ச கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்கள். தெரியாது. எத்தனை விழுந்ததுன்னு தெரியாது, எத்தனை விழுந்ததுன்னு தெரியாது, இனிமேல் எத்தனை முளைக்க போகுதுன்னு தெரியாது, இப்போ எத்தனை இருக்குதுன்னு தெரியாது. தலை சீவும் பொழுது அந்த சீப்பில் அப்படி ஒரு இழுத்தோன்னா என்ன ஆகும், அதை அப்படி சுருட்டி கிறிஸ்மஸுக்கு வீடு க்ளீன் பண்ணும் போது தான் தெரியும், அந்த பீரோவுக்கு அந்த காலுக்கு பின்னால் போய் இவ்வளோ மொத்தமாக சுற்றிக்கிட்டு நிற்கும். நம்ம கூப்பிட்டு சொல்லுவோம், பாஸ்டர்மா இங்கே பாருங்க எப்படி இருக்குது. நான் எங்கே போட்டேன், நான் குப்பை தொட்டியில் தானே போட்டேன், அதுவாக வந்துருச்சு இப்படி அதுவா. அப்போது சுருட்டி அதை குப்பை தொட்டியில் கூட போடுறதுக்கு யாருமே அதை சுருட்டி ஐயோ என்னுடைய முடி இப்படியாய் வருகிறது அப்படின்னு சொல்லி யாரும் பெட்டுக்கு கீழேயோ தலைகாணிக்கு கீழேயோ அல்லது பீரோக்குள்ளேயோ ஒரு பொட்டியில் போட்டு சேர்த்து வைக்க மாட்டாங்க. நாம் எந்த கவலைப்படுவோம்னா ஐயோ முடி கொட்டுது. நீங்கள் கவலைப்படுகிறீர்கள், ஆனால் அதற்கு கவனத்தை கொடுக்க மாட்டீர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எடுக்காத ஒரு கவனத்தை தேவன் கவனித்து வைத்திருக்கிறார். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை, கிருபை பெற்றவருடைய வாழ்க்கை எவ்வளவாய் பாதுகாக்கப்படுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். தேவன் அவைகளின் மேல் எவ்வளவு கவனம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை, நம்முடைய வாழ்க்கையை பாதுகாப்பதிலே தேவனுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கிறது என்பதை இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ளும்படியாய் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக, நம்மை நடத்துவாராக. எனக்கு நேரம் இல்லாததினாலே நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இந்த குறிப்பிலே நான் கவனமாய் உங்களிடத்திலே சொல்லும்படியாய் எனக்குள்ளே தேவன் ஒரு ஏவுதல் கொடுத்த ஒரு பகுதியை மாத்திரம் நான் எடுத்துக்கொள்ளலாமே. ரோமருக்கு எழுதின நிருபம், நீங்கள் 5ஆம் அதிகாரத்தையும் 6ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 5, 6 அதிகாரங்களிலே அவர் பேசுகிற ஒரு ஆரம்பம் என்னவென்று சொன்னால், மனுஷன் எவ்விதத்திலும் சரி அவன் விசுவாசத்தினாலே தான் நீதிமானாக்கப்படுகிறான் என்று சொல்லி, விசுவாசம் ஒரு மனுஷனுக்கு மிகவும் முக்கியம், தேவன் மேல் ஒரு விசுவாசம் முக்கியம் என்று அவர் விசுவாசத்தினுடைய கோட்பாடை பற்றி பேசி வருகிறார். அப்படி பேசும் பொழுது ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தினுடைய சிதைவு எங்கே வருகிறது என்று சொன்னால், நீங்கள் 12வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது பாவமும் பாவத்தினாலே மரணமும் என்ற பாவம் என்ற வார்த்தையை ஆரம்பிக்கிறார். நீங்கள் 12லிருந்து 14வது வசனத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், அந்த இடத்திலே பாவம் எப்படி மாறுகிறது என்று சொன்னால் மீறுதல் என்ற வார்த்தைக்கு வருகிறது. மீறுதல், பாவம் ரட்சிக்கப்பட்டவங்களும் செய்வாங்க, ரட்சிக்கப்படாதவங்களும் செய்வாங்க. மீறுதல்ன்றது எங்கே வரும் தெரியுங்களா? ரட்சிக்கப்படாதவங்களுக்கு வராது, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் வராது. ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லியும் அதையும் மிஞ்சி மீறுதல். நீங்கள் அதையும் தாண்டி 16வது வசனத்திற்கு நீங்கள் வருவீர்களானால் குற்றம் என்று ஒரு வார்த்தை வரும். குற்றம், தவறு என்பது வேறை, குற்றம் என்பது வேறு. தவறு என்பது தெரிந்தும் தெரியாமலும் கூட செய்யலாம். ஆனால் குற்றம் என்பது தெரிந்தே செய்கிற காரியம்.
அதை தான் அவர் தொடர்ந்து இதில் பேசும்பொழுது சொல்லுகிறார், நான் எவைகளை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அவைகளையே செய்கிறேன், குற்றம் செய்கிறவனாய் மாறுகிறேன். நான் எவைகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அவைகளை நான் செய்ய முடியவில்லை. ஏன் என்று சொன்னால், ஏதோ ஒரு பாவக்கிரி எனக்குள்ளே இருந்து என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை யாருக்கும் தெரியாமல், யாரும் கவனிக்காத ஏதோ ஒரு அந்தரங்க காரியம் எனக்குள்ளிருந்து பெருகி கொண்டே வருகிறது. அது பாவமாய் மாறுகிறது, குற்றமாய் மாறுகிறது, அது தேவனுக்கு விரோதமாய் என்னை மாற்றுகிறது. இவற்றிலிருந்து நான் எப்படி என்னை தப்பித்துக் கொள்ள முடியும்? நான் எப்படி என்னை தப்புவித்துக் கொள்ள முடியும்? நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். இன்றைக்கி காலையில் கூட நான் அதை எடுத்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு அதை ஒரு ஞாபகப்படுத்தினார். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், நீங்கள் முதல் வசனத்தையும் 2வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் ஒவ்வொன்றாய் நாம் வாசிக்கலாமே. முதல் வசனம் வாசிங்க. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீசருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதிலே அவரும் அவருடைய சீசரும் பிரவேசித்தார்கள். இப்போ தோட்டத்துக்கு வந்தாங்க, தோட்டத்துல பிரவேசித்தாங்க. 2வது வசனம், இயேசு தம்முடைய சீசருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டி கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தார். அங்கே அவன் நல்லா அறிந்திருந்தான். 4வது வசனம், எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார். இந்த பிரச்சனை வந்த உடனே 10வது வசனம் ஆரம்பிக்கிறது. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். இது இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். இதுக்கு முன்பாக கூட நிறைய பிரசங்கத்துல இன்றைக்கு வரைக்கும் நம்ம கேட்டுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, பேதுரு ஆண்டவர் மேல் ஒரு ஆர்வம் கொண்டிருந்தபடியினாலே இந்த துணிச்சலான காரியத்தை செய்தான். நம்பர் 1. 2வது காதர வெட்டினான் அப்படின்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் வித்தியாசமா அதை பிரசங்கம் பண்ணுவது உண்டு. என்னன்னு சொன்னா, பேதுரு மீன்காரனாக இருந்தபடியினாலே முதல்ல மீனுக்கு செய்ய வேண்டிய மீனை கட் பண்ணும் போது முதல் காதரை 2 செதியில தான் முதல்ல வெட்டுவாங்க. அதனாலதான் அவர் வெட்டினாரு. இதெல்லாம் எதர்ச்சையா யதார்த்தமாய் சொல்லுகிற வார்த்தைகள் தான். இன்னைக்கு கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் நம்ம உள்ள போவோமே. ஒரு பிரச்சனை வருகிறது, உடனே ஒரு கத்தியை எடுத்து ஒருவனை வெட்டுகிறான். இந்த கத்தியை எடுத்து வெட்டும் பொழுது அவன் ஒருவேளை இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடி இருக்கிறதுக்கு அல்லது சாஞ்சிருப்பான். திடீர்னு ஒருத்தர் இருப்பான், அப்படி திரும்புவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அவன் திரும்பி இருப்பான், காது போயிருக்கும். ஒருவேளை அவன் திரும்பலன்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்கும்? கொலை. இப்ப பேதுரு ஒரு கொலை பண்ணுவதற்கு துணிகிறார். ஆண்டவர் நீங்கள் கொலை செய்யுங்கள் என்று போதிக்கவும் இல்லை, தேவனுக்காக ஒரு கொலையை செய்வது தவறல்ல என்று ஆண்டவர் எங்கேயும் சொன்னதும் கிடையாது. யார் உங்களை அறையிறாங்களோ அவர்களுக்கு மறுகணத்தை காட்டுன்னு கேட்கிற பிரசங்கத்தை தான் அவர் கேட்டிருக்காரே ஒழிய, கத்தியை எடுத்து நீ மற்றவர்களை குத்து கொல்லு என்று சொல்லப்படுகிற உபதேசம் இயேசுவின் இடத்துல கிடையாது. அப்போ 3 வருஷம் அவரோடவே இருந்து பிரசங்கத்தை கேட்டு 3 வருஷம் அவருடைய சாதுவான, உன் பேச்சே வெளிப்படுத்துகிறது என்று சொல்லத்தக்கதான சாதுவான ஒரு மனுஷனாய் பேச்சிலே நடக்கையிலே எல்லாவற்றிலும் அப்படியே ஆண்டவரோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா சந்தர்ப்பம்னு வந்த உடனே டக்குன்னு கத்தியை தூக்கிட்டு வருவாங்க அவரு. ஏன் இதை யோவான் செய்திருக்கலாம்ல? பட்டயம் உங்களிடத்தில் இருக்குதான்னு கேட்டாரா இல்லையா? இருக்குதான்னு கேட்டாரா? எந்த இடத்துல கேட்டார் பட்டயம் இருக்குதான்னு சொல்லி? நீங்கள் லூக்கா 22ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்களை வாசிங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவர் கேட்குறாரு, பட்டயம் இருக்குதான்னு கேட்குறாரு. 22ஆம் அதிகாரம் 37, 38. ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே,
இதோ இங்கே 2 பட்டயம் இருக்கிறது என்றார்கள். எத்தனை இருக்குது? 2 பட்டயம். 2 இருக்குது. அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? போதும் என்றார். 2 இருக்குது, 1 இல்ல, 2 இருக்கு. இப்ப 2னா பேதுரு இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1 வச்சிருந்திருப்பாரோ? 2 பேர்கிட்ட இருந்ததுன்னு அர்த்தம். am I right? உண்மைதானே அது? 2 பட்டயம் இருக்குது, 2 பேர் வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அது வந்து யோவான் கிட்ட இருந்திருக்கலாம், இல்ல அந்திரேயா கிட்ட இருந்திருக்கலாம், இல்ல யாக்கோபு கிட்ட இருந்திருக்கலாம். ஏன்னா இவங்க 4 பேர் தான் மீன்காரங்க, 4 பேர் தான் மீன் பிடிக்கிறவங்க. இப்போ பேதுருக்கிட்ட 1 இருக்குது, மற்ற ஒன்று அந்திரேயா கிட்டேயோ யாக்கோபு கிட்டேயோ யோவான் கிட்ட யாருக்கிட்டேயோ ஒரு இடத்துல இருக்கிறது. அவங்க தூக்காத கத்தியை இவர் மாத்திரம் சடேர்னு ஏன் தூக்கினது தெரியுங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏதோ பேதுரு ஆவேசத்தில் செய்தாருன்னு இல்லை, பேதுருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு குணம் இருந்ததுனால தான் ஆண்டவர் அதே லூக்கா 22:32 முன்னதாகவே சொல்லுகிறார், முதலாவது குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக, நம்மோடு கிரியை செய்வாராக. நல்லா தான் இருக்கும். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறவர்கள் ஆண்டவரை பற்றி பேசும் பொழுது, தேவரை பற்றி பேசும் பொழுது, பாஸ்டர் நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது, அல்லது நம்ம சர்ச்சுக்கு வரும் பொழுது எல்லாமே பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் சபையோ போதகரோ ஆண்டவரோ ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு கொஞ்சம் மறைந்திருக்கிற மாதிரி போயிடுச்சுன்னா, மறைவாகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா, நம்முடைய குணம் ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடும். இல்லை, கவனிங்க, ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து பாதுகாப்பதை பார்க்கிலும் நமக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷனுடைய பாவ வெறிகள் இருக்கு பாருங்க, அவற்றிலிருந்து பாதுகாக்கிறது தான் இந்த வருஷத்தில் கர்த்தருடைய கிருபையை நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கல உங்களோடு கர்த்தர் பேசுவாராக. உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், 12 சீஷர்கள் இயேசுவுக்கு இருந்தார்கள். ஆனால் 12 பேரும் 12 வித்தியாசமாக இருந்தாலும் 12 பேருக்கும் ஆண்டவர் தன்னை ஒரு முக்கியமான ஒரு பகுதியில் நின்று இவர்களுக்காக தான் நான் வந்தேன் என்று 12 தேவன் உருவாக்கும்படியாய் வந்தார். ஆனால் அதில் ஒருவன் பிசாசாய் போனான் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அவனையும் கடைசி வரைக்கும் சிநேகிதனே என்று அழைத்து எப்படியாகிலும் அவனை திருத்த வேண்டும் என்று நினைத்தார். நம்ம ஆண்டவர் திருத்தும் பொழுது, நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்க, திருத்தும் போது யூதாசே நீ நான் காட்டி கொடுக்கலான்னு நினைக்கிறலப்பா, அது எனக்கு தெரியும், அதெல்லாம் முடியாது, நீ மனம் திரும்பி சரியாயிரு அப்படின்னா யூதாஸ் சரியாயிட்டு இருப்பான். அப்படி தானே? சரியாயிருப்பான்ல. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை, நீ என்னை காட்டி கொடுக்க போறேன்ட்டு. ஆண்டவர் வேறு வழியில் அவனை டீல் பண்ணுறாரு. என்னென்னப்பா, நீ என்னை காட்டி கொடுக்கணும்னு நினைச்சாலும் அந்த சிந்தையை நான் உள்ளிருந்து எதையாக ஆபரேஷன் பண்ணி எடுத்தாலும் திரும்ப அது வர முளைக்கும், அதை நீயே அழிச்சிரு. இவ்வளோ அன்புள்ள ஆண்டவராச்சு, இந்த அன்பிற்கு ஈடா நான் எப்படி காட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த அன்பை வச்சு நீ அதை அழிச்சிருன்னு எதிர்பார்த்தாரு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஆண்டவர் எனக்கு நேரடியாக ஆண்டவர் வந்து சொல்லட்டும், ஆண்டவரே எனக்கு சொன்னால் தான் நான் விடுவேன், ஆண்டவரே என்கிட்ட பேச நான் பேசுவார். ஒரு நாள் வருவார், ஒரு நாள் பேசுவார். ஆனால் நீங்கள் மனம் திரும்புறீங்க பாருங்க, அந்த திரும்புதலுக்காக வந்து பேச மாட்டார், நீதிக்காக வருவார். இன்றைக்கே ரட்சண்யம், இன்றைக்கே கிருபை, இன்றைக்கு தயவு ஆண்டவர் கொடுக்கிறார். நமக்குள்ளே வேர் பற்றி கிடக்கின்ற, மறைந்திருக்கிற, தெரியாமல் இருக்கிற, அடி மரத்திற்கு கீழே இருப்பதை போல, ஒன்றுமில்லாமல் இருக்கிறதை போல இருக்கிறது. ஆனால் ஒரு பிரச்சனை, சூழ்நிலை, மனுஷிகம் என்று வரும் பொழுது, நீங்கள் சர்ச்சில் பாருங்கள், நல்லா அந்நிய பாஷெல்லாம் பேசுவாங்க. கோவம் வந்துட்டா பாருங்களேன், கெட்ட வார்த்தை கூட பேசுவாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? அந்நிய பாஷை பேசுவாங்க சர்ச்சில். கோவம் வந்துருச்சுன்னா கெட்ட வார்த்தை பேசுவாங்க. ஒரே வாயிலிருந்து சபித்தலும் ஆசீர்வாதத்திலும் இருக்காது, வராது. நல்ல நீங்கள் வீட்டெல்லாம் ஃப்ரிட்ஜ் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கிறவங்க நீங்கள் வீட்டில்
நல்லா பாலை நல்லா சூடு பண்ணிவிட்டு, கொதிக்கிற பால் தான், கொதிச்ச உடனே அப்படி எடுத்து கீழே வச்சுட்டோம். திடீர்னு யாரோ வந்துட்டாங்க, உடனே போகணும், கிளம்பி போகணும், பாலை ஃப்ரிட்ஜில் வச்சிரும் அப்படின்னு சொல்லி கொதிக்கிற பாலை அப்படியே ஃப்ரிட்ஜில் வைங்களேன், என்ன ஆகும்? இது வரைக்கும் அந்த அனுபவம் இல்லைல்ல, செஞ்சிடாதீங்க. தூக்கி அடிச்சிடும், தூக்கி அடிக்கும் உங்களை. ஏன் தூக்கி அடிக்கணும்? ஒரே நேரத்தில் பாவமோ ஆசீர்வாதமோ வாழ்வாசம் செய்ய முடியாது. ஒன்று பாவம் தணிஞ்சு ஆசீர்வாதத்துக்கு போகணும், இல்லை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்மளே அழிச்சிட்டு பாவத்துக்கு போக முடியும். ரெண்டும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. அப்படியானால் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிற ஒரு வழியை சொல்லுகிறார். நான் நோவாவினுடைய பேழையிலே பாதுகாத்ததை போல உங்களையும் காப்பாற்றும்படியாய் வந்திருக்கிறேன். எவற்றிலிருந்து என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற யாருக்கும் தெரியாமல் மறைந்திருக்கிற, உங்களை அடிக்கடியாய் தூண்டுகிற, யாருக்கும் தெரியாத நாட்களிலே நேரத்திலே உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற அந்த அந்தகாரத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும்படியாய் அவருடைய கிருபை பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிற அவருடைய கண்கள் நம்மேல் தம்முடைய கிருபை பொழிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? நாம் திருவிருந்து போவதற்கு முன்பாக, திருவிருந்துக்குள்ளே போவதற்கு முன்பாக, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு காரியத்தை ஆராய்ந்து பார்ப்போம். எது என்னுடைய வாழ்க்கையிலே என்னை பாவத்திற்கு தள்ளுகிறது? எது எனக்குள்ளே மறைந்திருக்கிறது? கோபம் வரும் பொழுது, ஆவேசம் வரும் பொழுது, வாக்குவாதம் வரும் பொழுது, ஒரு சில நேரங்களிலே நம்மை மற்றவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்ற ஒரு நினைவு வந்த உடனே அந்த ஏமாற்றத்திற்கு பதில் செய்ய வேண்டும் என்ற ஒரு குரோதம் ஒன்று உண்டாகிறது. இந்த குரோதத்தினுடைய உச்சம் என்ன பண்ண தெரியுங்களா? ஒண்ணு அவனை கெடுக்கும், இல்ல அவனை அழிக்கும். அதற்கு சில சட்ட திட்டங்கள் எல்லாம் நம்ம பேசிக்கொள்ளலாம். ஆனாலும் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த அழிவை நீ கை நீட்டினால் அது உன்னையும் அழிக்கும் என்பதனாலே அவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்படியா 2 கரங்களையும் கூப்பி ஆண்டவரிடத்துல 2 கரங்களையும் கூப்பி சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்க. யாருக்குமே நீங்க உங்களுடைய மனதில் இருக்கிற காரியத்தை பற்றி பேச வேண்டாம். உங்களுக்குள்ளே இருக்கிற ஒன்றை நீங்கள் கர்த்தரோடு கூட பேசுங்க. உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவரோடு நான் சொல்லுகிறேன், நீங்கள் அவைகளை மறைத்து வைப்பதல்ல, நீங்கள் அவைகளை ஒதுக்கி வைப்பதல்ல, நீங்கள் அதை காணாதபடிக்கு அதை தள்ளிவிட்டேன், எங்கேயோ தூக்கி போட்டு விட்டேன் என்று சொல்வதல்ல. இன்றைக்கு அதை முற்றிலுமாய் அழித்து விட்டேன். என்னை அழிக்க நினைக்கிற அந்த சுபாவம், என்னை அழிக்க நினைக்கிற அந்த காரியம் என் வாழ்க்கையில் இன்றைக்கு மறைந்து விட வேண்டும். இன்றைக்கு மறைந்து போக வேண்டும். அது திரும்பி எழும்பக்கூடாது. அது திரும்பி எழும்பக்கூடாது, வரக்கூடாது. வாயிலே வார்த்தையா வரக்கூடாது, கண்களிலே கோபமாய் வரக்கூடாது, காதுகளிலே வார்த்தைகளாய் வரக்கூடாது, நாவிலே பேச்சாய் வரக்கூடாது, இருதயத்திலே ஒரு எண்ணமாய் எழும்பக்கூடாது. அதை முற்றும் முடிய நான் அழிக்கிறேன். என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. இதயத்தை வெண்மையாய் மாற்றிடும் இறைவாவும் இரத்தத்தால் கழுவிடும். இதயத்தை வெண்மையாய் மாற்றிடும் இறைவாவும் இரத்தத்தால் கழுவிடும். இதயத்தை உம் அன்பால் நீரைத்திடும்.
இயேசுவே வந்தாளுமே இதயத்தை அன்பால் நீரைத்திடும் இயேசுவே வந்தாளுமே என்னை பரிசுத்தப்படுத்தும் தேவனே திருவாடி பணிந்து கெஞ்சுகிறே என்னை பரிசுத்தப்படுத்தும் தேவனே திருவாடி பணிந்து கெஞ்சுகிறே. தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். என் இருதயத்தை வெண்மையாய் மாற்றும் இறைவா, உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவ. எனக்கு கோபம் வேண்டாம், பொறாமை வேண்டாம், வேகமாய் பேசுகிற வேகத்துவம் எனக்கு வேண்டாம். நம்முடைய ரத்தத்தினால் கழுவும். ஓ, நான் பாவம் செய்யாதபடிக்கு அது என்னிலே வாசம் பண்ணுவதல்ல, அது என்னிலே அழிந்து போகத்தக்கதா என்னை உருவாக்கும். இயேசுவே, இந்த காலை நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஒப்பு கொடுத்தலோடு நாங்கள் திருவிருந்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்லுகிறோம். கர்த்தர் கிருபை செய்வீராக. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே முழங்கால் படிட்டு நாம் திருவிருந்துக்குள்ளே நாம் கடந்து செல்லுவோம். என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா.